அத்திக்கடவு அவிநாசி இரண்டாம் கட்ட திட்டத்தில் தொண்டாமுத்தூரில் உள்ள குளங்களில் நீர் நிரப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சட்டசபை கேள்வி நேரத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் SP வேலுமணி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு ஆகிய பகுதிகளில் அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் தற்போது நீர் வழங்கப்பட்டு வருகிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் விடுபட்டு போன குளங்களை இணைப்பதற்காக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 செயல்படுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், உறுப்பினர் சொன்னது எனக்கு டீட்டெயிலாக புரியவில்லை, இருந்தாலும் சபாநாயகர் சொல்வதால் அதனை முன்னுரிமைகள் எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறினார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகள் மக்கள் பயன்படுகிறவர்களே, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் நிதியொதுக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 அன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் அப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கும்பொழுது அன்றைக்கு அறிவிக்கப்பட்டு விடுபட்ட குளங்களுக்கு நீர் நிரப்பக்கூடிய அந்த திட்டங்களை அறிவித்தார்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட 90 குளங்களும் அதில் வருகிறது. ஆகவே அந்த திட்டம் அதுக்கு பின்னால் நிதி ஒதுக்கப்படாமல் அப்படியே இருக்கிறது. அதை உடனடியாக எடுத்து அந்த திட்டங்களை நிறைவேற்றி கோவை மாவட்ட மக்கள் பயன்பெறுகின்ற வரையிலே அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அமைச்சர் உறுப்பினருடைய கேள்வி எனக்கு டீட்டெயிலாக புரியாவிட்டாலும் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்ற காரணத்துக்காக முன்னுரிமை அடிப்படையில் அதை நான் எடுத்துக்கொள்வேன்.